கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்ட ஒரு வார்த்தை. இந்த 10ஆம் அதிகாரத்துல ஏராளமான சத்தியங்கள் பேசப்படுகிறது. இந்த நாளின் சத்தியம் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. என்னுடையது என்னுடையது என்னுடையது. எல்லாவற்றையும் பேச நேரமில்லை. ஒரு 7 காரியங்களை என்னுடையது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார், என்னுடையது என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். நாம் கிரயம் செலுத்தாத ஒன்று என்னுடைய மாற முடியாது. அப்படியானால் தேவன் சொல்லுகிற ஒரு 7 வார்த்தைகள். இது ஆங்கிலத்துல மை மை என்ற வார்த்தை வருகிறது. முதலாவது குறிப்பு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை, என்னுடையவர்களால் அறியப்பட்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். இத்தனை பெரிய மேன்மை. இந்த பூமியில உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்தியாவின் ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு உங்களை தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு அமெரிக்க மக்களை தெரியுமா? தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். எத்தனை பெரிய மேன்மையான வார்த்தை. நான் என்னுடையவர்கள், அந்த என்னுடைய என்ற வார்த்தை மை. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பூமியிலே ஒரு கிராமத்தில் வசிக்கலாம், ஒரு ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். ஆங்கிலத்துல யூ ஆர் மைன். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என்னுடையவளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி. திருச்சபைக்கு போகிற அன்புடைய பிள்ளையே, நீ உன்னை அவர் அறிந்திருக்கிறார், நீ அவரை அறிந்திருக்கிறாயா? டு நோ ஹிம். திருச்சபைக்கு போகிற அநேகருக்கு இது ஒரு மேற்போக்கான ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு போக வேண்டும், இன்னும் அவரை குறித்த ஒரு ஆழமான வெளிச்சம், அவரை குறித்த ஒரு ஆழமான ஒரு தெளிவு இல்லை. எனவேதான் ஆராதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, காலம் தாழ்த்தி சபைக்கு வருவது. இங்கே தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடையவர்களால் அறியப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என் ஜீவனை கொடுக்கிறேன். என் ஜீவன், தமிழ் ஆங்கிலத்துல மை லைஃப். ஒரு அந்த வார்த்தை 3 முறை வருகிறது. மை மை. இங்க நான் சொல்லுவ அந்த வார்த்தை, அன்பானவர்களே, அவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர், வாழ்வை கொடுக்கிறவர், மேன்மை கொடுக்கிறவர், பெருக்கத்தை கொடுக்கிறவர். அந்த வார்த்தை ஜீவன். அந்த ஜீவனுக்குள் வாழ்வு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன், நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும். அப்படியான இந்த ஜீவன் என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ளே அவர் தன்னுடைய வாழ்க்கையை உனக்காக கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை பறிக்கிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு ஜீவனை எடுக்கிற மக்கள் ஏராளம். கணவனின் ஜீவனை, மனைவியின் ஜீவனை, பிள்ளைகள் பெற்றோரின் ஜீவனை எடுக்கிற பிள்ளைகள் ஏராளம். அவர் சொல்லுகிறார், ஐ லை டவுன். நான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மை லைஃப். என் ஜீவன் கொடுக்கிறேன். என் பிள்ளையே, அந்த ஜீவன் பரிபூர்ணமானது, நித்தியமானது, நிரந்தரமானது, உன்னை உயர்த்தக்கூடியது, உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க கூடியது, எல்லாமே மை லைஃப். 2வது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மை வாய்ஸ். இது எங்கே வருதுன்னு சொன்னால், இந்த மை லைஃப் 15ஆம் வசனத்திலையும் 17ஆம் வசனத்தில் வருகிறது. 17, நான் என் ஜீவனை, திரும்ப சொல்லுகிறேன், என் ஜீவனை. 17ஆம் வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் ஜீவனை. ஐ கிவ் மை லைஃப். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அவர் ஜீவனையே கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஜீவனை, அதாவது அது இன்னொரு கருத்து என்னவென்றால், கொடுக்கிறவர். இவர் வாங்குகிறவல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும், மார்க்கங்களும், தெய்வங்களும் அதாவது வாங்குகிறது. ஆனால் இவரோ கொடுக்கிறார். இவர் அன்பின் ஆண்டவர், கொடுக்கும் ஆண்டவர். எதை கொடுக்கிறார்? தன்னையே, தன் ஜீவனையே, தன் வாழ்வையே உனக்காய் கொடுக்கிறவர். அடுத்த குறிப்பு சொல்ல போகிறேன், மை வாய்ஸ். 10ஆம் வசனத்துல 16ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 16ஆம் வசனம், அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என் சத்தம், மை லைஃப். 2வது மை வாய்ஸ், என் சத்தம்.
அந்த வார்த்தையை படிக்கிறேன். என் ஆடுகள் அதாவது நான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதுல 2 வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். அந்த சத்தத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் உன்னை வழிநடத்த, உன்னை பாதுகாக்க, உன்னை பண்படுத்த. திரையில் பாருங்கள், டு ஹியர் and also to heed இது என்று சொல்வது உன்னை முன்னேற்றத்தில் கொண்டு போகும்படியாய். என் ஜீவன், 2வது என் சத்தம். அவர் யார் என்று சொன்னால் பேசும் ஒரு தெய்வம். அன்பார்களே, பேசாத தெய்வம் அல்ல, பேசும் தெய்வம். எனவேதான் வேதம் முழுக்க முழுக்க கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். இதோ கதவை திறந்தால் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அப்படியானால் அவர் பேசும் ஆண்டவர். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பேசுகிறேன். 16ஆம் வசனம். அந்த வார்த்தை என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய சத்தத்திலே அன்பார்களே கரெக்ஷன் இருக்கிறது, கவுன்சிலிங் இருக்கிறது, கன்சோலேஷன் இருக்கிறது. திரையில் பாருங்கள், அவருடைய சத்தத்திலே எச்சரிப்பு உண்டு, அவருடைய சத்தத்திலே ஆலோசனை உண்டு, அவருடைய சத்தத்திலே ஆறுதல் உண்டு. உலக சப்தங்கள் நம்மை உடைக்கும், ஆனால் தேவ சப்தம் நம்மை உருவாக்கும். உலகத்தின் சப்தங்கள் நம்மை அன்பார்களே நிலைக்குலைய செய்யும். என்று கேட்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சியின் ஒவ்வொரு செய்திகளும் நிலைக்குலைய வைக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நாள்தோறும் குண்டுவெடிப்பு, பூகம்பம், இயற்கையின் சீற்றங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போதே நம்மை நிலைக்குலைய வைக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தம் உன்னை முன்னேற்ற செய்யும். நாட் ஓன்லி ஹர்ட் இட் ஹீடட், உன்னை முன்னேற்றத்தின் பாதையில், உயர்வின் பாதையில், மேன்மையின் பாதையில், செழிப்பின் பாதையில், வாழ்க்கையினுடைய ஒரு நித்தியத்தின் பாதையில் உன்னை நடத்தும். முதல் சொன்னார் மை லைஃப் ஐ கிவ் யூ. 2வது மை வாய்ஸ். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சத்தம் கேட்கிறீங்களா? ஆலயத்துக்கு போறீங்க, த ரீசன், ஆலயத்துக்கு போற நோக்கம் என்னவென்றால் அவர் சத்தம் கேட்க வேண்டும். ஏதோ போனோம் வந்தோம் அல்ல. இன்றைக்கு அவர் சத்தம் கேட்காமல் ஆலயத்தை விட்டு எழும்ப வேண்டாம். ஜெபிக்கிறோமே, உங்கள் ஜெப நேரத்துல அவர் சத்தம் கேட்கிறதா? நீங்கள் மாத்திரம் ஜெபிப்பதல்ல, அவர் உங்களோடு. அவர் சத்தம் கேட்கும் பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் வாழ விரும்புங்கள். 3வது சொல்லுகிற வார்த்தை மை ஷீப். அது 27ஆம் வசனம், என் ஆடுகள். அடுத்து அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்லும். அன்புடைய பிள்ளையே, என் நாடுகள். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அன்பானவர்களே, அன்பு கூறுகிறவர், பாதுகாக்கிறவர், அறிந்திருக்கிறவர், விலை கொடுத்து வாங்கினவர், நடத்துகிறவர். திரும்ப சொல்லுகிறேன், என்னுடையது, பர்ச்சேஸ்ட். என் ஆடுகள். அந்த ஆடுகள் என் ஆடுகள் சொல்லும் சொல்லுவார், அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கணும். வளர்த்தது வேறு. அப்படியானால் 3 காரியம் சொல்கிறேன், அன்பு கூறுவது, 2வது பாதுகாப்பது, 3வது அறிந்திருக்கிறது, 4வது அதை நடத்துவது. என் நாடுகள் அப்படின்னு சொன்னா, 1 அதை விலை கொடுத்து வாங்கி இருக்க வேண்டும். ஒரு குட்டியில அந்த விலை கொடுத்து வாங்கின ஒன்றை அவன் பாதுகாத்திருக்க வேண்டும், அதை வளர்த்திருக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், என் நாடுகள் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஐ ஃபீட் யூ, உன்னை போஷிக்கிறேன். ஐ லீட் யூ, உன்னை நடத்துகிறேன். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, kept you, உன்னை பாதுகாக்கிறேன். இரவின் பயங்கரத்திற்கும், பகலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இரவு வருகிற எல்லா தீயருக்கும், திருடர்களுக்கும், துஷ்ட மிருகங்களுக்கும் ஐ கீப் யூ. அந்த என் நாடுகள். அப்படியானால் அந்த மேய்ப்பனுடைய வேலை என்ன? பாதுகாக்கிறவன், பராமரிக்கிறவன், போஷிக்கிறவன், அதை நடத்துகிறவன். இதை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, முதல்ல சொன்னார் மை லைஃப், 2வது மை வாய்ஸ், 3வது மை ஷீப். என் அன்பு பிள்ளையே, நீ அவருடைய ஆடுகள். இதுதான் 3ஆம் சதவீதம் படிக்கிறோம். அவருடைய ஆடுகளும் அவருடைய மேய்ச்சல் ஆடுகளுமா இருக்கிறோமே. அப்படியானால் உன்னை மேய்ச்சலுக்குள்ளே நடத்துகிறவர். He want to feed you. உன்னை பசும்புல் மேய்ச்சலிலே, வறட்சியான இடத்தில் அல்ல, செழிப்பான தண்ணீர் உள்ள இடத்தில் நடத்துகிற ஒரு கர்த்தரவர். 3 சொன்னார் மை ஷீப், நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள். அப்படியானால் அவர் சத்தம் கேட்கிறீங்களா? அவர் சொன்னார் மை வாய்ஸ். அவர் பேசும் ஆண்டவர். சொந்து போன நேரங்களில், இலக்கரித்த நேரங்களில், நம்பிக்கையற்ற நேரங்களில், வாழ்க்கை முடிந்து போன நேரங்களில தேவன் சொல்கிறார், ஐ லீட் யூ,
ஐ ஃபீட் யூ, ஐ கீப் யூ. உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். நான்காவதாக அவர் சொல்கிறார் என் கரம். 28ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது, மை ஹேண்ட். 28ஆம் வசனம், அந்த வார்த்தை என் கையிலிருந்து, என் கை, மை ஹேண்ட், என் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது. என் கையிலிருந்து. எத்தனை பெரிய மேன்மையான வார்த்தை, என் கையிலிருந்து. நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், ஹோல்டிங் அண்ட் ஆல்சோ ஹெல்டிங். என் கையிலிருந்து. அவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். எல்லா தீமைக்கும், எல்லா வெள்ளடிக்கும், எல்லா பொறாமைக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா விக்கிரத்தையும் என் கையிலிருந்து. வல்லவரின் கையில் வரைபடமாய் உள்ள யாரையும் அணுகாது. அந்த வல்லவரின் கையில் இருப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். அவர் கையில் இருந்தாலே ஆசீர்வாதம் தான். அவர் கையில் இருந்தாலே உனக்கு பாதுகாப்பு தான். எனவேதான் பக்தன் சொன்னான், வல்லவரின் கையில் வரைபடமாய் உள்ள யாவரையும் தீங்கு அணுகாது. He was holding you. உன்னை தாங்குகிறார். அந்த வார்த்தை என் கையில் இருந்து. அப்படினால் நீங்களும் நானும் அவர் கரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு மக்களுக்குள் இருக்கிற பயதான் சூனியம், பில்லி சூனியம் இல்லாவிட்டால் இந்த யாரும் மந்திரம் மாந்திரிகம் இல்லை. யூ ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வல்லவரின் கரத்தில் நீ இருக்கிறாய். அந்த அன்பு தேவ பிள்ளையே, அந்த வல்லவர் உன்னை பாதுகாக்க வல்லவர், பராமரிக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், நடத்த வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர். He holds you. My hand. அடி சொல்லுகிறார், மை ஃபாதர், என் பிதா. 17ஆம் வசனத்துல என் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். திரையில் பாருங்கள், என் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஆங்கிலத்துல மை ஃபாதர், என் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். The reason to love you. அன்பான, எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும், எவ்வளவு துர்பாக்கியமான இருந்தாலும், எத்தனை பெரிய பாவத்தில் வாழ்ந்தாலும், still God says I love you. எனவே தான் மீகா வாசிக்கிறோம், உன் பாவங்களை சமுத்திரத்தில் ஆழத்துல அவர் போட்டு விடுகிறார். ரத்தாம்பிரம் போல இருந்தாலும் மை ஃபாதர். எப்படிப்பட்டவர்? லவ்விங் காட். இரண்டாவது 18ஆம் வசனம் இஸ் டைரக்டிங். அவர் நடத்தும். 18ல அதை கொடுக்கவும் அதை எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். தமிழிலே கட்டளைகள், ஆங்கிலத்துல கைடிங். உன்னை நடத்துகிற கர்த்தர். டைரக்டிங், உன் பாதைகளை செவைப்படுத்துகிறவர். அடுத்த வார்த்தை 25ஆம் வசனம். 25ஆம் வசனம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். 25ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மை விட்னஸ். நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆங்கிலத்துல விட்னஸ். பிதாவானவர் குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். குமாரன் உங்களுக்கு கூறி சாட்சி கொடுப்பாரா? என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, உன் வாழ்க்கையை சாட்சியின் வாழ்க்கையா? சாட்சி சொல்வது முக்கியமல்ல, சாட்சியா இருக்கிறாயா? விட்னஸ். இதோட சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் முடிந்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். சொல்ற வார்த்தை மை ஃபாதர். பிதாவினுடைய விருப்பம் என்ன? நம்பர் 1 டு லவ் யூ. நம்பர் 2 டு டைரக்ட் யூ. உன்னை சரியான பாதையில் நடத்த. மூன்றாவது பிதாவின் தெரியுமா? உன்னை பலமான ஒரு சாட்சியாய், நிரூபிக்கப்படுகிற மனிதனாய், பேசப்படுகிற மனிதனாய், இந்த பூமியிலே உயிருள்ள சாட்சியாய், டு மேக் a strong witness. நான்காவதாக அடுத்த வார்த்தை 29ல டு கிவ் யூ. அந்த பிதா யார் தெரியுமா? உனக்கு கொடுக்கிறவர். 29ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, எனக்கு தந்த என் பிதா. எனக்கு தந்த என் பிதா. இந்த வார்த்தைக்கு கவனமா கேட்க அன்பா கேட்கிறேன். மை ஃபாதர் கிவ்ஸ். பிதாவோட வேலை தெரியுமா? கொடுக்கிறவர். ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரோக்கியத்தை, செழிப்பை, வாழ்வை, முன்னேற்றத்தை, உயர்வை, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும், the greatest riches, எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவர். அந்த வார்த்தையை திரும்ப நான் வாசிக்கிறேன், எனக்கு தந்த என் பிதா.
29 எனக்கு தந்த என் பிதா அருமே அவைகளை எனக்கு தந்த என் பிதா. அப்படியானால் my father, what he gives everything. ஆரம்பத்தில் சொன்னேன், he loves, he directs. மூன்றாவது he witness. நாலாவது he gives. ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன், அதே வசனத்துல அவர் கரத்தினாலே என்னை பாதுகாக்கிறார். 29 அந்த வார்த்தை ஆரம்பத்துல படித்தோம். ஆரம்பத்துல 29 என் கையிலிருந்து ஒருவரும் பறிக்க முடியாது. இதுதான் பிதாவினுடைய வேலை. அவர் கரத்திலிருந்து ஒருவரும் பறிக்க முடியும். 32 32 இங்க கூட வார்த்தை வருது மை. நான் படிக்கிறேன் கேளுங்கள். ஆங்கிலத்துல தமிழிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை நான் உங்களுக்கு காண்பித்தேன். என் பிதாவினால், மை ஃபாதர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே நற்கிரியைகளை காண்பிக்கிறவர். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அன்பானவரே ரிவீலிங். உனக்குள்ளே உன்னை கொண்டு உன் மூலமாய் அநேக நற்கிரியைகளை தேவன் செய்ய விரும்புகிறார். நற்கிரியைகள் என்னில் முடியாது, நன்மை ஏதும் ஒன்று என்னில் இல்லையே, ஆனால் என்ற போதும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் ரிவீல்ஸ். உன்னுடன் நற்கிரியைகளை கொண்டு வருகிறார். உன்னை ஒரு பேசும் பொருளாய், நிரூபிக்கப்படுகிற பொருளாய் ஒரு உலகம் சொல்லலாம். உனக்குள் இருக்கிற திறமை உலகம் தெரியாது. தேவன் சொல்கிறார், ஐ ரிவீல் தட். தமிழே நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 42 கூட 42 அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானார்கள். 41 இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது. என் அன்புடைய பிள்ளையே, உன்னை குறித்து தேவன் சொல்வது மெய்யா இருக்கும். உன் நிமித்தம் அநேகர் ஆண்டவர் விசுவாசம் வைப்பார்கள். தெரியுமா? மை ஃபாதர், பிதா சொல்லுகிறார், he reveals what is in you. உனக்கு திறமைகளை வெளியே கொண்டு வருகிறார், தாளங்களை கொண்டு வருகிறார், உனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறார். டு ஷோ த நேஷன், ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும். அது மட்டுமல்ல, 37 இஸ் த ப்ரொவைடர். 37 என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் இஸ் த ப்ரொவைடர். விளக்கமா இன்னொரு முறை நான் சொல்ல விரும்புகிறேன். மை ஃபாதர், what he does, he loves you, he directs you. நடத்துகிறார், உன்னை சாட்சி உள்ள மனிதனாய் மாற்றுகிறார். 25 உனக்கு கொடுக்கிறார். he gives. 29 உன்னை உள்ளங்கையில வரைந்து பாதுகாக்கிறார். 29 உன்னையே அனைவரும் வெளிப்படுத்துகிறார். கடைசியாக உன்னை நிரூபிக்கிறார், நீ யார் என்பதை இந்த பூமியிலே. 7 குறிப்பை சொல்கிறேன். மை லைஃப், என் ஜீவன் நோக்காய் கொடுக்கிறேன். மை வாய்ஸ், என் சத்தம், அதை கேட்பாயானால் இந்த பூமியிலே தெளிவடைவாய், ஞானமுள்ள மனிதனாய் மாறுவாய். மை வாய்ஸ். 3வது தேவன் சொல்லுகிற வார்த்தை மை ஷீப், என் நாடுகள். அப்படியானால் ஐ பர்ச்சேஸ்ட் யூ, உன்னை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை பராமரிக்கிறேன், உன்னை போஷிக்கிறேன். மை ஷீப். அடுத்து வார்த்தை மை ஹேண்ட், என் கரம், வல்லவரின் கரம், அற்புதங்களை செய்த கரம், ஆச்சரியமான கரம், ஆசிரியப்பட்ட கரம். சொல்வதின் கரத்தில் இருக்கிறாய். இன் மை ஹேண்ட் ஐ ஹோல்ட் யூ, உன்னை பாதுகாக்கிறேன், மாத்திரமல்ல உன்னை நடத்துகிறேன். கடைசி குறிப்பு மை ஃபாதர், என் பிதா. அவர் சொல்கிறார் த ரீசன், அன்பு கூறுகிறவர், நடத்துகிறவர், உன்னை சாட்சியா வைக்கிறவர், கொடுக்கிறவர், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர், உன்னை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர், எல்லாவற்றுக்கு மேலாக உன்னை நிரூபிக்கிறவர். இதனாலே யோவான் சுவிசேஷம் 10 என் ஜீவன், என் சத்தம், என் பிதா, என் நாடுகள், என் கரங்கள். எனவே அவருடைய கரத்தில் இருப்பது பாதுகாப்பு. The most safest place is land of God. ஃபாதர் பண்ணாரு, கத்தற்கரைய மேலங்க
கடவுளவு எனக்கு பயம் இல்லைங்க. இந்த கருத்தொடுப்பையானால் பயம் இல்லை. பாதுகாப்பார், பராமரிப்பார். அவர் சத்தம் சொல்கிறார், என் சத்தம், என் நாடுகள் நான் கொடுக்கிறேன். அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அறிவிக்க கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். என் ஜீவன், என் கரம், என் உயர்வு, என் ஆசீர்வாதங்கள், மை லைஃப், மை ஹேண்ட், மை வாய்ஸ். ஆண்டவரே, உலக சத்தத்தை கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்கிறோம். உம் சத்தம் கேட்க விரும்புகிறோம். பக்தன் பாடுவது போல உம் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஓடி வந்தோம் உன் குரல் கேட்க. ராஜாவே, ஓடி வந்திருக்கிறோம் குரல் கேட்க, உன் சத்தம் கேட்க. பிறந்தாங்க ஐயா, பிறந்தாங்க. என் சத்தம் கேட்கிற வல்லவரே, ஒரு சத்தம் கேட்க செய்யும். தொடர்ந்து நீ நடத்துகிறவர், நீ காக்கிறவர், நீ கொடுக்கிறவர். நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். எங்களை அப்படிப்பட்ட மனிதர்களாய் எங்களை மாற்றும். பேசும் பொருளாய், சாட்சியுள்ள மக்களாய் எங்களை மாற்றும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த பிள்ளையே, உங்களையே ஒரு பேசும் பொருளாய் மாற்றுவார். He will prove you. He will reveal. உங்களையே அனைவரும் வெளிப்படுத்துவார். கூச்சப்பட வேண்டாம். He will reveal you. அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். The reason to prove you. நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் பார்க்கும். நிச்சயம் கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். இந்த ஊழியர்களுக்காய் தாங்குங்கள். உடைய கிளை சபைகள் தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட பல கிளை சபைகள் உண்டு. ஊழியர்களுக்காய் ஜெபியுங்கள். தாய் தகப்பனற்ற சிறுவர் விடுதியை திருவள்ளூர் நடத்துகிறோம். ஜெபியுங்கள். முடிந்தால் இந்த ஊழியத்தை உங்கள் ஜபத்தினாலும் உதாரணத்துக்கு காணிக்க தாங்க அன்பார் கேட்கிறோம். உங்களுடைய ஜிபே அதை வெளியிட்டிருக்கிறோம். ஜெபியுங்கள், உதவுங்கள். God bless you. Amen. ஆசீர்வதிங்க, தம்பதிகளை ஆசீர்வதிங்க, தாசனை ஆசீர்வதிங்க. சொன்னதெல்லாம் நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்கும். மோசோடு இருந்தது போல முன்னோடு இருக்கிறேன். என்னை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவது இல்லை, ஒருவனுடைய நிற்பது இல்லை. இதனால் அவரும் சார்பில் வருவார். துக்கத்துக்கு சரியா அவரை மகிழ பண்ணுவார். மற்ற வேதனைக்கு சரியா மகிழ பண்ணுவார். மகிழ்ந்து கழிவு இடம் கொண்டு கட்டளையிடவில்லையா? உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். போகிற இடமெல்லாம் கிடையாது, கலக்காது. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு இடமல்லாது, கலக்காது. போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். என்பது ஈஸியில எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்ணீருக்கெல்லாம் பதிலாமா நான் கண்ணீரோடு விதைக்கிறேன். 3 பிள்ளைகளை கொஞ்சம் வளர்த்து எல்லாம் படிக்க வச்சு ஊழியக்காரர்களாக கொடுக்கின்றாங்க. வைராக்கியம் மகன் சந்ததியை வாழ வைக்கும். அந்த வைராக்கியம் பிள்ளைகளை வாழ வைக்கும்.
ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கார். சுகவூரலையா சொல்லலாமா? ஏற்பாடுகள்லாம் உறுதி செஞ்ச எல்லாருக்காக நன்றி சொல்றோம். அகஸ்டின் அண்ணனுக்காக, இசையை வாசித்த ஒவ்வொருவருக்காக, ஊரக தம்பிமார்கள், இருக்கிற சபை தம்பிமார்கள், ராத்திரி பகலமா உழைத்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் சொல்ற, எல்லா துதியும் எல்லாரும் சொல்றீங்களா? எல்லா துதியும் சத்தப்பத்திர, எல்லா துதியும் எல்லா கணமும் ஆண்டவர் இயேசுவுக்கே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாது. ஆசீர்வாதங்கள் அருமையான ஸ்ரீபதியை சொல்லுவாங்க. கண்களை மூடி போடும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டு கொடுத்த நல்ல கால சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெயிப்போம். நாளை மழை வரும்னு சொல்லி வானிலை ஆரம்பிச்சு சொன்னது உண்மைகளை பொய்யாக்கும் தேவன். என்ன சொல்லுங்க? உண்மைகளை பொய்யாக்கும் தேவன். உண்மைகள் அல்ல, சத்தியம் தான் உண்மை. அரசாங்கம் சொல்றது ஃபேக்ட்ஸ், பைபிள் சொல்றது ட்ரூத். உண்மைகளை பொய்யாக்கும் தேவன். வியாதிகள் உண்மை, சத்தியம் அதை விட உண்மை. பலவீனங்கள் உண்மை, உண்மைகளை பொய்யாக்கும் சத்தியம் அதை விட உண்மை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் தங்களுக்கான சூழ்நிலைக்காக ஆண்டவர் அடியானை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்காக நன்றி சொல்லி எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லி சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்று விடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய மாறாதிரியான பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் இயேசுவர் மட்டும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, இந்த ஊழியர்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாத்து பராமரித்து தாங்கி நடத்தி நித்திய வரைக்கும் கொண்டு செல்வதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நடக்கிற ஆராதனைக்கு வாருங்கள், வெள்ளிக்கிழமை தருணத்திற்கு வாருங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.